வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 ஏய் ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்கு எப்படி நாளைக்கு படம் பார்க்க போகலாமா 8:30 ஷோ ஓகே அண்ட் தென் மேபி லைக் மூவிக்கு முன்னாடி ஒரு டின்னர் 6:30 ஓகே வேலை எப்படி போகுது ஏதோ போகுது ஹலோ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லுங்கள் ஓகே பாய் யார் ஃபோனில் பாஸ் என்கிட்ட பேசினா 1-2 வார்த்தையில் முடிக்கிறேன் நான் பாஸ் கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு பேசுகிறேன் இப்போ நீ என்ன சொல்ல வர வா ஓ ஃபைனலி ஒன் ஃபுல் சென்டென்ஸ் ஸோ உன் பாஸை பற்றி பேசினா நீ என்கிட்ட ஒழுங்காக பேசுவேன் அப்படி தானே சரி எப்படி இன்னைக்கு நாள் பூரா உன் பாஸை பற்றியே பேசுவோமா ஆ ஏய் பூமி நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அடுத்த வாரமே கீமோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் இல்லை டாக்டர் வேண்டாம் பரவாயில்ல ஏம்மா கீர்த்தி இதே தானே அந்த டாக்டரும் சொன்னார் எனக்கு வேண்டாம் இந்த ட்ரீட்மெண்ட் கீமோ எதுவுமே வேண்டாம் ஏம்மா அப்படி அடம் பிடிக்கிறீங்க நீங்கள் எல்லாருக்கும் வேணும்மா நீங்களா சொந்தமாக முடிவெடுக்க முடியாது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க சரியா டாக்டர் எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்க முடியும் வெளியே என்கவுண்டர் டேட் அண்ட் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு தேங்க்யூ வாங்க வாங்க ஏய் என்ன தைரியம் இருந்தா பொருளை காண அடிச்சுட்டு என் மின்னுக்கு வந்து நிற்ப கனா கனா ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ் நீ சொல்கிறது என்ன தர நான் கேட்குறது ஆ இல்லை பொருள் எப்படி காண போணுச்சுன்னு எனக்கு தெரியல நான் அதான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அழகா பொருளை தூக்கிட்டு போயிட்டியே ஷோ இல்லை காணா இந்த பொருள் காண போனதுக்கு அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏய் பொண்ணுக்கும் பொருளுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது எனக்கு என் பொருள் வேணும் இல்லைன்னா பணம் வேணும் இவ்வளோக்கு பணம் இருக்குது இவ்வளோக்கு பணம் இருக்குது பொருள் என்கிட்ட இருக்கும்போது தான் காண போணுச்சு அதான் பணம் கொண்டு வந்திருக்கேன் பணம்லாம் கரெக்டாக இருக்கு இந்த பாரு இதுக்கப்புறம் உனக்கும்
நம்மளுக்கும் எந்த டீலும் கிடையாது. இப்போ நீ கிளம்பலாம். கண்ணா ப்ளீஸ் கண்ணா, அதான் பணத்தை கொடுத்துட்டேன்ல, இப்போ எதுக்கு என்னை வெட்டி விடுற? ஏய், உன்னை நம்பி அன்னைக்கு பொருள் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா என் தலையை எடுத்திருக்கோம். உன்னை இனிமேல் நம்ப முடியாது. கிளம்பி. கண்ணா கண்ணா ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு கண்ணா. ஓகே, நான் பணம் கொடுத்துட்டேன் சரியா? இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், எனக்கு தெரியும். ஆனால் எப்படி காண போச்சு எனக்கு தெரியல. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. நான் கட்டாயமாக இனிமேல் அடுத்த வேலை செய்யும் போது இந்த மாதிரி எதுவுமே நடக்காம நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் பொத்திட்டு கிளம்பு. கண்ணா ப்ளீஸ் கண்ணா, நான் சொல்கிறது கேளு கண்ணா. இது வரைக்கும் நான் செஞ்சது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இந்த ஒரு விஷயத்தில் உண்டு தான். நான் பணம் கொடுத்துட்டேனே, நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருப்பேன். நான் எல்லாமே பக்காவாக செக் பண்ணிக்கிறேன். ஐம் வெரி சாரி. எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடு. இதோட எனக்கு பெரிய வேலை கொடு. நான் கட்டாயமாக நான் ஒழுங்காக செஞ்சிருவேன். சரி, ஆப்பிரிக்காலேருந்து ஒரு லோட் வருது. இது ரொம்ப ரிஸ்கியான ஜாப். ஆனால் இதை நீ கரெக்டாக செஞ்சுட்ட 2 மடங்கு. சரியா? நான் செய்கிறேன். சரி, எப்போ எங்கே வரணுன்னே நான் உனக்கு கால் பண்ணி சொல்லுவேன். இப்போ நீ கிளம்பி. தேங்க்ஸ் கண்ணா. உயிரே என்னாச்சு? நேற்று ஃபோனில் கோவமா பேசினேன். வேலை விஷயமா? ஒன்றும் இல்லை. சரி, நான் சமைச்சிருக்கேன். சாப்பிட்றியா? வேணாம். கொஞ்சமாவது சாப்பிட. அதான் வேணான்னு சொல்கிறேன்ல. நீ கோவமா இருக்கேன்னு தெரியும், அது எதுக்கு சாப்பாடு மேலே காமிக்கிற? இப்போ சாப்பாடு ரொம்ப முக்கியம். அப்ப ஓ மேலே காட்டு கோவத்தை. நான் சண்டை போடல. I don't want to talk. Okay? You know what? I want to talk. யாரவன்? உனக்கு அவனுக்கு என்ன உறவு? வேற என்ன விஷயமா இருக்கும்? நான் தள்ளி போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி பார்க்க உனக்கு பிடிச்சிருக்கா? பைத்தியம் மாதிரி இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா? இங்க பாரு. எனக்கு பொறுமை இனிமே இல்லை. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அதான் எனக்கு தெரியணும். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அஸ்வின் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. Get out. அஸ்வின் Get out. Get out! தாரா, உனக்கு அங்கிள் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். on a scale of 1 to 10? 20 மில்லியன். அப்போ ஒன்றால் மட்டும்தான் முடியும். ஏம்மா? அங்கிள் ரொம்ப கவலையாக இருக்காங்கம்மா. ஏன்? அங்கிளுக்கு 3 daughters இருக்காங்களே, அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏன் அங்கிள் என்ன செஞ்சாரு? அங்கிள் ஒன்றும் செய்யலை. அவங்க 3 பேரும் அங்கிள் மேலே கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கிள் தனியாக இருக்கார், ரொம்ப கவலையாக இருக்கார். அவங்க 3 பேரும் ஈவில் சிஸ்டர்ஸா? அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இதை பற்றி அங்கிள்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. ஓகே? நீ நாட்டி பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளையாக இருக்கணும். அங்கிளை எந்த அளவுக்கு சிரிக்க வைக்க முடியுமோ சிரிக்க வைக்கணும். சரியா? அண்ட் தாரா, நீ ஏன் இனிமேல் அங்கிளை அப்பான்னு கூப்பிடக்கூடாது? அப்பாவா? நீயும் அவருக்கு ஒரு டாட்டர் மாதிரி தானே? இல்லைன்னா அங்கிள் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கூப்பிடுவா? ஓகே, வா. What a sweet surprise. ஆமாம், என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாம? இவ தான் அவங்கள பார்க்கணுன்னு சொன்னா. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதை தைரியமாக வந்துட்டோம். செல்லம், very good. சாப்பிட்டீங்களா? ஏதாச்சும் சமைக்கவா? நான் சாப்பிட்டேன். நீங்களா? சாப்பிட்டோம்.
கேட்கலாமா? ஒன்று என்ன 9 கேட்கலாம், கேளுங்க. நீங்கள் தனியாக இருக்கீங்க தானே? ம். ஏன் நம்ம வீட்டில் தங்கக்கூடாது? தாரா, ஏய், ஒன்றும் இல்லை, இன்னசென்ஸ், அவ்வளோதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அங்கிள் தனியாக இல்லை, அங்கிளுக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. அப்பப்போ அவங்க வந்து அங்கிளை பார்த்துட்டு போவாங்க. அவங்க வரும்போது அங்கிள் வீட்டில் இருக்கணுமா இல்லையா? அதனால தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின். ஐஸ்கிரீம் இருக்கா? நீங்கள் வரீங்கன்னு சொல்லலையே, சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, 5 மினிட்ஸ் கொடுங்க, அங்கிள் மாற்றிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாம் ஒன்றா கிளப்பி ஐக்கியம் சாப்பிட்டு வாங்கி. இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வி. பா, நீங்கள் யாரோ கேள்வி கேட்குற மூட்டில் இருக்காங்க போல இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு டாட்டர் மாதிரி தான் இருக்கேன் தானே? நான் உங்களை அப்பனை கூப்பிடலாமா? என்னை சேர்த்து உங்களுக்கு நான் டாட்டர்ஸ், ஓகே? தாரா, நீ எப்போதும் அங்கிளுக்கு ஒரு பொண்ணு தான். ஓகே, இப்போ அங்கிள் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஓகே? என்னாச்சு? இல்லை கடையில் சரியான வேலை எனக்கு. மதியானம் நான் கடைக்கு வந்திருந்தேன், ஆளை காணோம். இந்த ஏதாவது சப்ளையரை பார்க்க போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் என்னமோ தங்க கட்டி விஷயமா யாரையாவது பார்க்க போயிருப்பீங்களோன்னு நினச்சேன். தங்க கட்டியா? அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இதுவும் தெரியும், இதுக்கு மேலேயும் தெரியும். நீ தான் திருடினியா? அதுக்கு பேரு திருட்டு இல்லை. உங்களுக்காக இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணதுக்கு நானே எனக்காக எடுத்துக்கிட்ட கிஃப்ட். ஓ, ஏய், are you out of your mind? அந்த தங்க கட்டினால எனக்கு எவ்வளவு பிரச்சனை உனக்கு தெரியுமா? அதை காண போயிட்டு சொல்லிட்டு நான் அதுக்கு போய் பணத்தை போய் நீங்க கொடுத்துட்டு வந்தேன். இல்லாட்டி நான் செத்து இருப்பேன் தெரியுமா? நீ அந்த தங்க கட்டி கொடு, சீக்கிரம் கொடு கொடு கொடு. நான் போய் கொடுத்துட்டு என் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். முடியாது ராஜ். முடியாதுடா. முடியாது. Do you know I feel like slapping you right now? நீங்க பண்ற இந்த ஸ்மக்லிங் பிசினஸ் போலீஸ்க்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. Are you blackmailing me? Will I? உங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்றேன். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஸ்மக்லிங் பிசினஸ்ல என்னையும் சேர்த்து வச்சிட்டீங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அதே அளவு ரிஸ்க் தான் எனக்கும் இருக்கு. நம்ம தான் எல்லாமே ஒன்னா செய்யறோமே, இதையும் ஒன்னாவே செய்வோம். 50-50. கரெக்டா? உயிரே
ஹாய். உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். யூ வில் லவ் இட். உனக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். எங்கன்னு கேட்காத, இட்ஸ் அ சர்ப்ரைஸ். ஓகே, கம் வா போகலாம். நான் வரல நிஷோ. ஓகே, இன்னொரு நாளைக்கு போகலாம், பரவாயில்ல. இன்னைக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. நிஷோ, எஸ் பூமி. I want to break up. I'm sorry. நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். பட் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. We just won't. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அதுக்கு மேலே I have my very best. என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பூமி. ஐ ரியலி am. பட் லவ்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வரக்கூடாதுல்ல, கொஞ்சம் ஈஸியாக வரணும். மேபி கொஞ்சம் வருஷம் கழித்து நம்ம மறுபடியும் மீட் பண்ணால் மேபி டு ஒர்க் அவுட் நிஷோ. யூ பி மோர் சூட்டபிள் ஃபார் ஈச் அதர், more mature, more connected. பூமி, இல்லை நிஷோ, நான் நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. நம்ம மாறிக்கிட்டு வரோம். It's just not us anymore. ஆனால் காதலுங்கிறது அது வந்து ஒரு ஃபேரி டேல் ஸ்டோரி இல்லையே. பிரச்சனை வரத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி போனா தானே, கடந்து போனா தானே ட்ரூ லவ். அதானே எல்லாமே. But in the so-called காதல், is it worth fighting for? Okay, Bhumi, I'll tell you what. Bye, Nisho. உனக்காக பிறந்தேனோ, உன்னை தேடி அலைந்தேனோ, மனசோரம் என்ன தாக்க, எனக்குள்ள உன்னை பார்க்க. இனிமேலும் காலம் வருமா, கரை சேர நேரம் தருமா? வெறும் பேச்சு வீண்டானா, கண் கலங்க அதுவேதானா? உணர்வெல்லாம் உள்ள கசிய, தடுமாறி நாடும் அசைய, தனியா